மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நவராத்திரி திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த தினத்தில் உண்மையிலேயே ஜிஎஸ்டி வரி குறைப்பு பெரிய லெவலில் நம்ம நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது மக்களிடையே ரீச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது கேள்விக்குறிதான். ரீச் ஆகலைன்றதுனால தான் நேற்று நரேந்திர மோடி அவர்களே காணொளி மூலமாக உரையாடி இருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஓட்டு திருட்டு அது இதுன்னு சொல்லி திசை மாத்திட்டு இருக்காங்கல்ல, அதனால யாருக்குமே ரீச் ஆகலைன்னு தான் நம்ம கவனிக்கணும். அதுவும் குறிப்பா இன்னைக்கு தமிழகத்துல ஏதாவது இதுக்கு முன்னாடியே பாஜக தொண்டர்களானாலும் சரி, தலைவர்கள் மக்களிடையே அதை கொண்டு போய் சேர்த்திருக்கணும். வீதி வீதியா இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்க வேண்டாமான்ற மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய மீடியா வெளிச்சம் விஜய் அவர்கள் பத்தி இருக்கு. நிறைய விஜய் அப்படி போறாரு, இப்படி வர்றாரு, இப்படி வர்றாருன்னு இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துட்டான்னா மோடி மேல இருக்கிற ஒரு எண்ணம் மாறிடும் பாருங்க இங்க மக்களிடையே. ஏன்னா ஏற்கனவே இங்க பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை இருக்கும்போது அதெல்லாம் உடைச்சிட்டு இருந்தாரு. எல்லாமே மோடி மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு வர்ற மாதிரி தமிழகம் முழுக்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துருது நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு எந்த இடத்துலயும் மோடியோட பெருமைகள் எல்லாமே போய் சேர்த்தலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு. ஏன்னா இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் ஊடகத்தோட வெளிச்சங்கிறது வேணும் கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா ஏன்னா ஊடகத்தை வச்சுதான் இன்னைக்கு டிஎம்கேயே ஓட்டிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது தானே. இன்னைக்கு பாருங்களேன், இப்போ டிவியில உட்கார்ந்தாலே என்ன பண்ணுவாங்க, அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, நிறைய கூட்டணி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இவங்க பதில் சொல்றதுலயே பாதி நேரம் முடிஞ்சிடும். ஏன் எலெக்ஷனே வந்துரும்ன்ற மாதிரி தான் நம்ம பேசணும். ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு மக்களிடையே ஒரு சேஞ்சஸ் இப்போ மாநில தலைவராக இருக்கும்போதெல்லாம் முருகன் எல்லாம் ஏதாவது வேல் பிடிச்சி வேல் யாத்திரை அப்படின்னு, ஏன்னா அதெல்லாம் யாத்திரைங்கிறது பாஜகவுக்கு ஒரு கைவந்த கலை. அதுதான் எல்லாம் நிறைய வெற்றி பெறதுக்கு ஒரு யுக்தின்னு கூட நம்ம பார்க்கணும். அண்ணாமலை வந்தாரு, என் மண் என் மக்கள் அப்படின்னு மக்களோட நிற்கணும், மக்களுக்கு அரசியலை புகட்டணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும், நிறைய நிறைய விஷயத்த அவர் முன்னெடுத்தாரு. அதனாலதான் வளர்ச்சி 3% இருந்தது அந்த அளவுக்கு வளர்ந்தது நம்ம எல்லாரும் கவனிச்சோம். ஏன்னா 18% வளர்ந்துருக்கு என்டிஏ கூட்டணி அப்போ இருக்கும்போது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதே என்ன அதிமுகவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? 2-3 வித்தியாசம் தான் இருக்கு. கடந்த 2024 ஒரு 2%, 3% தான் வித்தியாசமா இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு பிரச்சாரம் போறதா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரு ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி தான். ஏன்னா கட்சிக்காக ஒரு தலைமை ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கட்சிக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறது கண்டிப்பா தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் புயலா இருந்தாலும் கூட இவர் தென்றலா இவரே சொல்லுவார், இவர் தென்றலா ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அந்த தென்றல் காத்து அதிமுக வளர்ச்சிக்காக இருந்துடக்கூடாதுன்ற மாதிரி தான். ஏன்னா பாஜகவோட வளர்ச்சியும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வெற்றிடம் மாதிரி தான் இன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை இல்லாததுனாலோ அப்படின்ற ஒரு விஷயமும் கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அண்ணாமலை ஏன் நிறைய கருத்துக்கள் உலாவுது. அதாவது என்டிஏவோட தலைவரா டிசம்பர்ல அண்ணாமலை வருவாரோ அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு டீலிங் இருக்கா பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்படி பேசினான்னா இவங்க பாஜக வெளியே வந்துருமோ. நிறைய இன்னைக்கு தேமுதிக இருக்காங்க, ஜான் பாண்டியன் இருக்கிற, கிருஷ்ணசாமி இருக்காங்க, பாமக இருக்காங்க, எல்லாமே இங்க நிறைய அதிமுக கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்களோ. அது நிறைய பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? ஒரு 10-15 சீட்டு கொடுத்தாங்கன்னா தொண்டர்கள் குசியா இருப்பாங்களான்ற மாதிரி தான். தொண்டர்கள் எந்த காரணத்தை கொண்டு, ஏன்னா நாடாளுமன்ற 2024 தேர்தல் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது நம்ம கவனிக்கிறோம். அதிமுக எல்லாம் 2ஆம் இடம் தள்ளினதெல்லாம் பாஜகவில் கவனிச்சோம். ஆனா அப்ப இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 40 சீட்டு 50 சீட்டு கேட்கறதுலதான் ஒரு மரியாதை. அதை விட கம்மியானா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தொண்டர்கள் இருப்பாங்கங்கிறது தான் இன்னைக்கு ஒரு கேள்வி.
இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து திருச்சி துறையூர்ல வந்து நிறைய நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு, நேற்று யூரியா விஷயத்த பேசிட்டு இருந்தாரு. அந்த திருச்சி துறையூர்ல ஊராட்சி ஒன்றியத்துல வந்து சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் 30 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி, அந்த மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேளை பசங்க எல்லாம் உள்ள போகல. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது பசங்க இருந்திருந்தானா அவங்களோட கதி, ஏழை எளிய மக்கள்னா அவ்வளோ உங்களுக்கு இளக்காரமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. கண்டிப்பா அமைச்சர் வந்து, கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பா ஏழை எளிய மக்களை பாதுகாப்பு உறுதி செய்யற அளவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய அண்ணாமலையோட பேசினான்னா அந்த வீடியோவுக்கு வெளிச்சம் வர்றதை நம்ம கவனிக்கிறோம். எக்ஸ் வலைத்தளத்துல என்ன போட்டாலும் மீடியா வந்து அப்பவே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் நம்ம கவனிக்கிறோம். இதை தாண்டி வேற என்ன இங்க கொண்டு வருவாங்கன்ற மாதிரி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உடைக்கிற விஷயத்த இபிஎஸ் பத்தி ஏதாவது சொல்றதும் இல்ல, ஏதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பத்தி ஏதாவது அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு, ஏதாவது இவங்களுக்குள்ளாரே ஒரு யூகத்தை பண்ணிட்டு போறாங்க. ஆனா மக்கள் இங்க இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அதாவது டிஎம்கே வந்து எதிர்க்கிறதுல வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஜய் தான் எதிர்த்துட்டு இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு மீடியா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கு. ஏன்னா பாஜக உள்ள வந்துருன்ற மாதிரி அவரு வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே நிஜம்தான். ஆனா பாஜக மேல வைக்கிறது ஒரு ஒப்புக்கு சப்பாதான் வச்சுட்டு இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா மீனவர் பிரச்சனைக்கு நான் போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 2011 வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2014 அப்புறம் தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது கவனிக்கிறோம். நிறைய டீலிமிட்டேஷனு நிறைய விஷயத்துல எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயத்த குற்றச்சாட்டிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா கச்சத்தீவு பத்தி பேசுவாரு. ஏன்னா கச்சத்தீவை யாரு தார வார்த்தாங்கிறது அவங்க விஜய்க்கு தெரியாமல இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்த்துட்டு இருக்கிறாரே ஒழியா. ஆனா என்னதான் பண்ணாலும் கூட இன்னைக்கு வந்து விஜய் வந்து பெரிய லெவல்ல ஒரு முன்னிறுத்தி இன்னைக்கு வந்து இந்த இபிஎஸ் ஆனாலும் சரி பாஜக ஆனாலும் சரி எல்லாமே இவங்க எல்லாம் கூட்டணியில உடைச்சு அவங்களே காலி ஆயிடுவாங்கன்ற மாதிரி, மக்களிடையே அவங்க பிரச்சனையிலேயே இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி இன்னைக்கு ஊடகம் அதை தான் வெளிச்சம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்வையில என்னன்னா இதெல்லாம் உடைக்கிறதுக்கு யாரு வரணும் அப்படிங்கிற கேள்விதான். இன்னைக்கு வந்து அதை வந்து அந்த அளவுக்கு மக்களிடையே போய் கொண்டு சேர்த்தணும்னா போராட்டங்கள், நிறைய பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இல்லை, போராடுறதுக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு. ஏன்னா தீர்வு காண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு தீர்வை நோக்கி போனோம்னா கண்டிப்பா மக்கள் ஆர்கானிக்கா வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் திமுகவை எதிர்க்கிறாரு விஜய் அவர்கள். அப்ப அந்த பசங்க கிட்ட கேட்கிறாரு, ரசிகர்கிட்ட, நாங்கெல்லாம் வெறும் கூட்டம்னு சொல்றாங்க, உண்மையானா பசங்க இல்ல எங்களுக்கு ஓட்டர் கார்டு இருக்கு எல்லாம் இருக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படி நல்லா உஸ்பேத்தி விட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதுக்கு வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் உடனடியா முதலமைச்சர் எல்லாம் வந்து நேற்று வீடியோ வெளியிட்டுட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் கேட்கிறாரு. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பயந்து இத்தனை காலம் ஆண்ட முதலமைச்சர் வந்து பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து அமைச்சர் காந்தி, RS பாரதி, நிறைய கேஎன் நேரு, நிறைய பேர் வந்து இன்னைக்கு முன்னாடி நின்று பதில் சொல்லிட்டு இருக்காங்க மறைமுகமா. ஆனா என்னதான் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து பாஜக ஏதாவது ஒண்ணு செய்வாங்களாங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாஜக வளர்ந்ததை பார்த்து இன்னைக்கு தொண்டர்கள் வந்து ஏதாவது ஒண்ணு செய்வாங்க, ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா பாஜகவில் வரும்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு தான் இன்னைக்கு இருக்கிற பாஜக தொண்டர்களானாலும் சரி, இல்ல பாஜக தலைவர்களானாலும் சரி, யாரானாலும், அதாவது ஒரு திமுக எதிர்ப்புங்கிறது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு புயலா இருந்தது. இன்னைக்கு வந்து அது புயலா இருக்கணுமா தென்றலா இருக்கணுமாங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் கேள்வியா வச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எது எப்படியோ 2026 தேர்தல் அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து நம்ம மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போறதா இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எடுப்பாரு, மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாரு, அவங்களை எப்படி உற்சாகம் மூட்டி மறுபடியும் பாஜக வளருமா இல்ல குறையுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.